நமது பெரியார் பல்கலைக்கழகம் நாக் அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கமிட்டி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தரமதிப்பீட்டு குழுவினால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மதிப்பீடு செய்யப்பட்டு A++ ரேங்க் வழங்கி உள்ளது. இந்த ரேங்க் அரசு நிதியுதவி பெறும் பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தையும் தமிழக அளவில் 1ஆம் இடத்தையும் பெரியார் பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் எனப்படும் மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத் துறையினரால் நடத்தப்படும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரமதிப்பீட்டில் அகில இந்திய அளவில் கடந்த ஆண்டு 83வது இடத்தை பெற்றிருந்த பெரியார் பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு 10 இடங்கள் முன்னேறி 73வது இடத்தை பெற்றுள்ளது. மேலும் பெரியார் பல்கலைக்கழகம் ARIIA அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட் எனப்படும் மத்திய அரசு கல்வித்துறையினரால் நடத்தப்படும் தரமதிப்பீட்டில் அகில இந்திய அளவில் 10வது இடத்தை பெற்றுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையானது 2008ஆம் ஆண்டு முதல் கற்பித்தல் அதாவது டீச்சிங், ஆராய்ச்சி அதாவது ரிசர்ச் மற்றும் விரிவாக்கம் அதாவது எக்ஸ்டென்ஷன் என 3 பிரிவுகளில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இத்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள கேரளா பல்கலைக்கழகம், கர்நாடக மாநிலம் ஆனந்தபூரில் அமைந்துள்ள கிருஷ்ணதேவராயர் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள புதுவை பல்கலைக்கழகம் போன்ற உயரிய பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் பயின்று ஆசிரியர்களாக இத்துறையில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் மேலாக பணியாற்றி கொண்டு வருகின்றனர். இத்துறையில் கற்பிக்கப்படும் முதுகலை சமூகவியல் பாடத்திட்டமானது சிறந்த பாடத்திட்ட குழு வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டு UPSC, TNPSC, UGC, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் ஆகிய நிறுவனங்கள் நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இத்துறையானது ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலான கருத்தரங்குகளை தொடர்ந்து நடத்தி இதன் மூலம் பல மாநில சமூகவியல் மற்றும் சமூக அறிவியல் பேராசிரியர்களுடன் நேரடியாக கலந்துரையாட மாணவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் இத்துறையில் பயின்ற மாணவர்கள் தற்போது உயரிய பணிகளில் பணியாற்றி கொண்டு வருகின்றனர் என்பது இத்துறையின் மணிமகுடமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இத்துறையில் பயின்ற முனைவர் ஸ்டீஃபன் அவர்கள் தற்போது புதுடில்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படும் அகில இந்திய மருத்துவக் கழகம் ICMR சென்னை அலுவலகத்தில் சயின்டிஸ்ட் B மற்றும் சமூக மற்றும் நோயியல் தடுப்பு துறையின் துறை தலைவராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். இத்துறையில் பயின்ற முனைவர் சரிதா அவர்கள் மதுரை ஃபாத்திமா மகளிர் கல்லூரி சமூகவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். அதுபோலவே இத்துறையில் பயின்ற மாணவி திருமதி ஜனனி அவர்கள் திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். மேலும் இத்துறையில் பயின்ற மாணவி செல்வி ரஞ்சிதா தேவி அவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய மாவட்ட சமூக நல அலுவலர் பணிக்கான தேர்வில் பங்கு கொண்டு தமிழக அளவில் முதல் மாணவியாக வெற்றி பெற்று தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட சமூக நல அலுவலராக பணியாற்றுவதற்கான பணி ஆணையினை மாண்புமிகு தமிழக முதல்வர் உயர் திரு M.A ஸ்டாலின் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டு பணியாற்றி கொண்டு வருகின்றார் என்பது இத்துறையின் வெற்றியின் மைல்கல்லாகும். இத்துறையில் படித்த முன்னாள் மாணவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றுவது போல் தற்பொழுது முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு உயரிய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்றது இத்துறை. குறிப்பாக இத்துறையில் பயின்று கொண்டிருக்கின்ற 7 மாணவ மாணவியர்களுக்கு புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஹமீத் அன்சாரி அவர்களின் மகள் திருமதி நவ்ரி அன்சாரி அவர்களின் தலைமையின் கீழ் செயல்படும் லேர்னிங் லிங்க்ஸ் ஃபவுண்டேஷன் செயல்படுத்தி வரும் ரோடு டு ஸ்கூல் என்ற திட்டத்தில் சமூக கள பணியாற்றுவதற்காக பணி ஆணை பெற்றுள்ளனர். இந்த ரோடு டு ஸ்கூல் என்ற திட்டத்திற்கு நிதி வழங்குவது புகழ்பெற்ற ஹிந்துஜா குரூப்ஸின் அசோக் லேலாண்ட் நிறுவனம் ஆகும். இதுபோலவே இத்துறையில் முதுகலை சமூகவியல் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி செல்வி PV ரின்சா அவர்கள் சேலம் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் என்ற CBSE பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு பணி ஆணை பெற்றுள்ளார். இவ்வாறு மாணவ மாணவியர்
வளர்ச்சி நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற பெரியார் பல்கலைக்கழக சமூகவியல் துறையில் முதுகலை பட்டப்படிப்பிற்கு 2022-23 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் பட்டப்படிப்பு தேர்ச்சி அல்லது இளங்கலை பட்டப்படிப்பில் 5 செமஸ்டர்களில் வெற்றி பெற்று 6வது செமஸ்டர் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கும் மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை www.periyaruniversity.ac.in என்ற இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தொடர்பிற்கு முனைவர் கு. கோபாலகிருஷ்ணன், துறைத்தலைவர், பொறுப்பு, சமூகவியல் துறை, பெரியார் பல்கலைக்கழகம், சேலம் 11. கான்டாக்ட் நம்பர் 92455 91254.